Guys, welcome back. இன்னைக்கு எங்க அம்மாவோட பர்த்டே midnight celebration. கேக்க கட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரெஷர் ஹண்ட். ஸோ வந்து என்ன ட்ரெஷர் ஹண்ட் ஏன் இப்போ ஆடணும்னா காலைல எங்க அம்மா ஏஞ்சிக்கிறதுக்குள்ள வீடு கிளீன் பண்ற பேர்ல எல்லாத்தையும் எங்க அம்மாவே நோண்டி எடுத்துருவாங்க. அதுக்கு பேர் இப்போ ட்ரெஷர் ஹண்டே கிடையாது. ஸோ அதான் மிட் நைட்லயே உட்காந்து மணி என்னன்னா 12:45. எங்க அம்மா கேட்க உசுர வாங்குறீங்களேடி நாளைக்கு வேலை செய்யணும்னு. பட் பரவாயில்ல ட்ரெஷர் ஹண்ட் விளையாட போறோம். ஆமா எனக்கு 40 gift 35 கவர் பண்ணிருக்கோம். 40 gifts வந்து நான் என்ன ஒளிச்சு வச்சிருக்காங்க நான் கண்டுபிடிக்க போறேன். சோ ட்ரெஷர் ஹண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் தொடப்பம். உன் கடமை எப்பவுமே கரெக்டா செய். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்து தொடப்போம், ஏன்னா அது நாங்களே கொடுத்துட்டோம். இப்போ அதில் வந்து ஒரு ஹண்ட் எழுதிருப்போம், ட்ரெஷர் ஹண்ட் கீவேர்டு காட்டுங்க, படிச்சு காட்டு மணினே. அதில் ஒன்றும் தெரியாது எப்படின்னாலும். எவ்வளோ பெருக்குனாலும் அந்த பிளேஸ்ல ஹேர் வந்துட்டே இருக்கும். என்ன பிளேஸ் இல்ல வா வா அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு கிஃப்ட் பண்ணி நாங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சிருப்போம் உட்காந்து. குடி போடு இருக்கா கண்டு தெரியாது. டார்ச் வேணுமா? அப்பா போன் எடுத்துருவா, டார்ச் கொடுப்போம். நீ தான் ஆமா நீ சோனா என் அசிஸ்டன்ட்ட விடுறேன் நானு. அசிஸ்டன்ட் அது நாங்க தான், ஏன்னா நீ வந்து நாங்க காலைல ஓபன் பண்ற பிளான் நினைச்சிட்டு உள்ள போட்டேன். இப்ப அவன் எடுத்துட்டு வருவா. இது எல்லா அவமானமும் அசிங்கமும் எல்லாம் என்னோடய போட்டோம். இப்ப என்னன்னா அதுல ஒண்ணு ஒட்டி வச்சிருப்போம், அதை வச்சு நீ எடுத்துக்க. அந்த மாதிரி தான் ஃபுல்லுமே இருக்கும். எல்லாமே காம்ப்ளிகேட்டடா இருக்கும் யோசிக்கிற மாதிரி. 3 மேல இது எழுதுறதுக்கே யோசிச்சிருக்க உட்காந்து நீ ஃபுல்லா. அதுலதான் சாப்பிட வர மறந்தேன். சோனாதான் விசிறி எழுதினா ஒரு விசிறி தான் முடிஞ்சு போச்சு. என்ன கிடைச்சது? எங்க இருக்கு எங்க இருக்கு? ஐ இந்த இருக்கு. புது மாப்பிள்ள மாப்போடு வா வெளில வா வெளில வா. அதுதான் எல்லாரும் ஸ்டேட்டஸ்ல கேட்டாங்க. நான் தான் வந்து சாப்பிடும்போது இல்லனா கடுப்பா இருக்கும். வா வெளில வா. ஏய் நீ எதுவுமே சொல்லக்கூடாது சோனா, வெளில வாமா. எங்க தெரியல சாப்பிடும்போது டிவி போ. பரவாயில்லையா, எல்லாம் பிரில்லியண்டா இருக்கீங்க. அது ஓரமா வச்சிரு. கிஃப்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணல, அப்பாட்ட கொடுத்துரு. அது சொருகத்துக்கு நான் எவ்வளவு கஷ்டம் வச்சு தள்ளு. அது சொருகத்தை காமிச்சிருவோம். அது சொருகத்துக்குள்ள இருக்காங்க நெஞ்சே வளர்த்துருச்சு. எடு அது டிவியை நவுத்தி அழகா எடுப்பாக்கலாம். அது நீ இன்னொரு வீடியோல தனி வீடியோ போடுவோம். அது அப்போ கெஸ் பண்ணி சொல்லி இப்ப சொல்வதுக்கு நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். அதுல ஒண்ணு இருக்கா, அதுல என்ன படி படத்துக்கு வர ஒரு ஆப்ஜெக்ட். அதுல வந்து ஒரு மெயினான சீன்ல ஒரு ஆப்ஜெக்ட். நீ எதுவுமே சொல்லக்கூடாது. சாண்டல் கிளாக். ஏய் அம்மா அந்த இத அந்த பேப்பர் வச்சு கண்டுபிடிச்சாங்கடி, பிங்க் பேப்பர். ஐயோ அத உள்சேக்க மாட்டேன். அந்த கிஃப்ட் எடுத்துக்கோ, அது உள்ளதா இருக்கு. அம்மா நீ பின்னாடி என் பின்னாடி இல்ல, அப்பா பக்கத்துல ஓரமா உட்காந்துரு. கேமை மட்டும் வேடிக்கை பாரு. ஆமா இந்த பிளேஸ்லாம் எப்படி யோசிச்சிருக்க பாரு. அது படி, அந்த க்ளூவை படி. சிலுக்கு 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 சிலுக்கு. அது கசக்கி வர வஸ்தா அவசரத்துல. ஹாரியோட ஓ ஹாரி சின்சான்ல வர ஹாரியோட வெப்பன். ஹாரியோட வெப்பன் என்னது? என்னதுங்க? அப்பா இன்னைக்கு அப்பா உட்காந்து பார்த்துருக்காங்க. அது ஒரு நாளே மாத்து கடிடுவாங்க. இதுதான் கொஞ்சம் கொஞ்சம் சாக்ஸ்ல அது ரிலேட்டட் கிட்ட வந்துட்டேன். சரி பரவாயில்லடி, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்காங்க. எந்த ஷூன்னு தேடு. அவள்தான் அவதான் சாக்ஸ் போட மாட்டா. அடுத்து சோனா ரீசெண்டா புடிச்ச வந்த ரீசெண்டா பிச்சுக்கிட்டு வந்த திங்ஸ். அவ வந்து அத நாஸ்தி பண்ணிட்டா. அது ஒண்ணுத்துக்குமே ஆகாததுக்கு பிச்சிட்டு வந்துட்டா. எஸ் லஞ்ச் பேக். ரீசெண்டா அதான் பிச்சிட்டு வந்தா. நான் மறந்துட்டியா?
அம்மாக்கு நான் க்ளூ கொடுத்துட்டு இருக்கேன். ஏய் சோனா அம்மா எங்க இது என்ன கிஃப்ட் தெரியலையே. அது டப்பா வந்து இங்க இருந்த டப்பா தான். அமைதியா நீ எப்படி அக்கா பேக் பண்ணி கொடுத்த அதே டப்பா. ஸ்வீட் மெமரிஸ் கேப்சர்ட் ஆன் February 4th ரீசெண்டா வீட்டுக்கு வந்துச்சு. ஸோ நான் அமைதியா இன்னும் நீ தூங்கிடு எங்க ஆண்டாவது February 4 என்னது? கிழிஞ்சது எல்லாம். February 4 என்னதுங்க? உட்காரு எங்க அப்பா பக்கத்துல உட்காரு பாரு உட்காரு சொல்ல எங்க ஆண்டா கஷ்டப்பட்டு யோசிச்சு வச்சிருக்கேன் நானு. அம்மா February 4 உட்காரு உட்காரு அவதான் வேணுட்டு இருக்கா கம்முட்ரு. February 4 என்னது? February 4 வந்து ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் ஆமா. அது லைனை திருப்பி படி திருப்பி அவங்க கிடைக்கும். February ஸ்வீட் மெமரிஸ் கரண்ட் வீட்டுக்கு ஆல்பம். போ ஆல்பம் இதான் அம்மா சொந்தமா வச்சிருக்காங்க. ஆல்பம் ஆல்பம்க்குள்ள என்ன இருக்கு? அது என்ன வச்சேன்னு தெரியல எனக்கு வந்து போச்சு. 4 தான் போட்டிருக்கு. இந்த பிளே வெளில வா அதை காட்டு வா. அது அப்படியே திருப்பி அங்க வச்சுட்டு வந்துரு. நீ வெளியே வாங்க. அடுத்து என்ன காட்டு. இந்த பிளேஸ்க்கு சோனா போன அடிச்சு 20 மினிட்ஸ் கழிச்சு தான் போகணும். இல்லைன்னா மறுக்க பாத்ரூமா போ பாத்ரூமுக்கு உள்ளே போ. பாத்ரூம்க்குள்ள என்னது? இது என்ன கிஃப்ட்னு தெரியல. எங்க அம்மா ராக்கெட் ராக்கெட். பாத்ரூம்க்குள்ள கிஃப்ட் தள்ளுறியே ஒரு கேமராமேன் போ. பாத்ரூம் போனாங்க அப்பலாம் ஒண்ணும் தெரியல. தேடு எங்களுக்கு தேடு. பாத்ரூம்க்குள்ள எங்க வச்சிருக்கா? அத தூக்கி விசி அடிச்சிட்டேன். அது கண்ணாபிலாம் கிடக்கும். இது பிரச்சு கரெக்டா பாத்ரூம்ல சடங்க இதுக்குள்ள எங்க ஹிண்ட் காணா? ஹிண்ட் இல்லையா? அங்க மேல இருக்கான்னு பாரு. இருக்குமே கீழே விழுந்திருக்கான்னு பாரு வச்சு. அது வந்து ஸ்டிக் ஆக மாட்டேது ஒழுங்கா. கப்புள் பிக் டு ஃபேமிலி பிக் போட்டோ. அப்பா பரவாயில்ல நிறைய மூளை காட்டு. அது எழுதுறது காட்டு. எப்படி யோசிச்சிருக்க பாத்தியா? கப்புள் பிக் டு ஃபேமிலி பிக். கப்பல் நீங்க ரெண்டு பேரும் கப்புள்னா ஃபர்ஸ்ட் அது அம்மாவும் அப்பாவும் இருந்த போட்டோ அதை தூக்கிட்டு நம்ம ஃபேமிலி போட்டோ வச்சாங்க. ரொம்ப ஜாலியா இருக்கு. ஆனா இதுதான் என்னால மறக்கவே முடியாது. சோஃபி விசிறி அடிச்சா பின்னாடி. நான் விசிறி அதே தான் விசிறி அடிச்சேன். அது ஹைட்டு பத்தலேன்னு சொல்லிட்டு இருக்கா பச்சையா ஒன்று இருக்குமே சிகதே. காட்டு. அது எழுதுனா அதை காட்டுமா ஒரு தடவை நானு. ஐடி கார்டை தேடு. ஐடி கார்டை தேடு. என்ன கிஃப்ட்னு தெரியல. இது எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை. குட்டி குட்டி கிஃப்ட் பர்ஸ் பல் வளர்க்குற குச்சி. ஐடி கார்டுனா இங்கதான் ஐடி கார்டு இருக்கு. தேடு. ஹேண்ட் பேக் வச்சிருக்கியா? அந்த பெரிய மொல்லாம் சுக்கு சுக்கு எதுக்கு வாங்கணும்? அதுக்கு யூஸ் ஆகல, வேற எதுக்கோ யூஸ் ஆகுது. வா தேடு. ரைட்டிங் டேபிள். இல்ல 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 ரைட்டிங் டேபிள் தான் எதுக்கு வாங்கணுமோ அதுக்கு யூஸ் ஆகல. அதுவாது பரவாயில்ல அடிக்கடி எழுதுறோம். ஆனா அது வாங்கினதுல இருந்து அதுக்கு யூஸ் ஆனதே இல்ல. தள்ளு. இல்ல இல்ல அதுக்கு வேற ஒரு ஹிண்ட் வச்சிருக்க. நீ தேடு. வேற என்னதுங்க வாங்கி யூஸ் பண்ணாம வச்சிருக்கோம்? அது அப்பதான் ஆனா ஆசையா வாங்கிட்டு வந்தது. வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுங்கடின்னு கொடுத்தது. இல்ல 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 அதுக்குள்ள ஒண்ணு வைக்க முடியாது. யோசிச்சுட்டேன். இன்னொன்னு என்னப்பா வாங்குன? என்னோட டாய்ஸ் அந்த மாதிரி. க்ளூ கூட என்னது? க்ளூ. கிச்சன் ஐட்டம். அப்பா கிச்சன் ஐட்டம் தானே விரும்புவாங்க. கிச்சன் ஐட்டம். ஆமா. தயிர் சட்டி. தயிர் சட்டி. தயிர் வாங்குறதுக்கு பதிலா பேப்பர்லாம் போட்டு வைக்கிறீங்க. பரவாயில்ல அம்மா நிறைய யோசிக்கிறாங்க. மூளை இருக்கு. தயிர் சட்டி. அதுல என்ன இருக்கு காட்டு. டெய்லியும் ஈஷா போட டெய்லியும் இத போட சொல்லி அடம் பிடிப்பேன் நானு. அடம் பிடிப்ப. இத போடுங்க போடுங்கன்னு சொல்லி நான் அடம் பிடிப்பேன். என்னதுங்க? அம்மா கிட்ட நான் கேட்டு அடம் பிடிப்பேன். இத போடுங்க இத போடுங்க. இல்ல இல்ல ஆனா வந்து அது ரேரா தான் அடிக்கடி தான் போடுவாங்க அம்மா. சார்ஜ் நான் என்னைக்கு உன்கிட்ட வந்து அழுதுருக்கேன் போடுவான் போடுவானு. அது நானே போட்டுப்பேனே.
ஏய் அமைதியா கண்ணுல ஜாடெல்லாம் கட்டினா அடிப்பேன். சரி வேற என்னது எனக்கு ஞாபகம் இல்ல. க்ளூ வேணுமா? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? அதுக்கு ரிலேட்டட் பக்கத்துல வந்துட்டேன். அதுக்கு ரிலேட்டட் வாஷிங் மிஷின் போட சொல்லி ஆரம்பிப்பேன். ஐயோ இதுதான் பார்த்தா அம்மா சிரிச்சிருவாங்கடி. நான் சொல்லல. நீ வாங்கணும்னு சொன்னல. இதெல்லாம் கிஃப்டா இருக்கு. அம்மா இது இல்லாம நான் தான் உட்காந்து கஷ்டப்பட்டிருக்கேன். இது அப்படியே எனக்கு உட்காந்து சர்வீஸ் பண்ற மாதிரி நான் பண்ணிட்டேன். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுனா பண்ணல. உனக்கு கிஃப்ட் தானமா அது? நீ இது உனக்கு புரத்தி ஆஹா குத்தடி குத்தடி கண்ணம்மா குனிந்து குத்தடி கண்ணம்மா குனிந்து குத்தடி கண்ணம்மா அதுவும் அப்பா வாங்கிட்டு வந்ததுதான். உரல் குத்திடாத. ஆமா உன் மூளைய நல்லா இருக்கா? இது தேவையில்லாம யூஸ் பண்ற. இருக்கா? சாக்லேட். அது அப்படியே ஓட வை. அந்த கிஃப்ட் அந்த பேப்பரை காட்டு. கிஃப்டை ஓட போடாது. அப்புறமா பிரிச்சுக்கோ. அதை அடுத்த வீடியோல பாத்துக்கலாம். அடுத்தது பீரோ கீ வைக்க சீக்ரெட் பிளேஸ். ஐயோ நிறைய பிளேஸ் இருக்கு. அப்பப்போ ஈஸியஸ்டான பிளேஸ் தான். ஈஸியஸ்ட் ஈஸி வெரி 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 ஈஸி. உட்காந்துக்கோ. நீ நடக்கிறதுனால உங்க மண்டை அடிக்கடி குறுக்குல வருது. அங்க அப்பா பக்கத்துல சைலண்டா உட்காரு. சோனா இத அல்ட்ட புடுமா. எதுமா? இந்த Dress கீழ விக்ரம் இவரு போல அடிக்கடி வந்து க்ளூ கொடுத்துட்டு போறாரு. தேடு தேடு தேடு. அச்சம் அச்சம் இல்லை ஏன் இல்லை உன் காலம் அங்கதாம்மா இருக்கு. அப்பா தான் சொன்னாங்கல்ல என்னது? ஃபுல்லா தேடுவேன்னு பார்த்தா ஏஜென்ட் விக்ரம் சைலண்டா உட்கார்ந்துருக்காரு. இது எனக்கு பிடிச்ச gift. ஃப்ரைடே வந்தாலே இவங்களுக்கு ஸ்பெஷல். ஆஹா ஃப்ரைடே வந்தாலே இவங்களுக்கு ஸ்பெஷல் மரியாதை. சாமி ஏதோ லிப்ஸ்டிக் நெயில் பாலிஷ். இது கூட சப்ப மேட்டர். இது உட்காந்து அப்படியே உட்காந்து பார்க்கல. உடனே உட்காந்து கேம் விட்டு கவனி. சாமி கிட்ட எங்கடி வச்சிருக்க? தேடு. ஒரு குருடி இங்க வந்து நல்லாவே தெரியுது. எனக்கு தெரியல. சரி அமைதியா உட்காரு ப்ளீஸ். அம்மா ஒரு குருடியா? பாத்துக்க பர்த்டே அன்னைக்கு திட்டுறா. பாத்தியா பர்த்டே அதுவும் அம்மா குருடி. அது செல்லமா கண்ணை கரடி. அம்மா ஒரு இப்பதான் முட்டாங்க நிரூபிச்சிருக்காங்க. அன்றே கணிதா சோனா தர்மர். இது ரொம்ப ஈஸி பாடா. எங்க அம்மா எவ்வளவு கஷ்டம். சாமி ஓ அம்மா பெரிய பெரிய பொருளாக்கி இப்படி வச்சிட்டு இருக்காங்க. சரி ஃப்ரேம் பின்னாடி தேடு. வீடியோ ரொம்ப பெருசா போகுது. ஃப்ரேம் பின்னாடி போட்டோ ஃப்ரேம் பெருசு. அதுக்கு பின்னாடி இந்த பக்கம். அம்மா மேலம்மா. ஐயோ இவ்ளோ க்ளூ கொடுத்து கண்டுபிடிக்கலாம் எனக்கு தெரியல. இல்ல இருக்கா? ஸ்டிக்கர் போட்டு. ஆஹா இல்ல நீ போட்டல. பீரோல பிடிச்ச கலர் உள்ள திங்ஸ். ஆமா எனக்கு பிடிச்ச கலரா? ஆமா அம்மாக்கு வாங்கி வைங்க. ஏஜென்ட் அடிக்கடி சைலண்டா இருந்தாலும் கரெக்டா குழு கொடுக்குறீங்க. ஃபுல்லா சொல்லக்கூடாது. பீரோக்குள்ள பிடிச்ச கலர். இது நான் உன்கிட்ட என்னோட ட்ரெஸ்லயா? ட்ரெஸ் கிடையாது திங். அது அவ்வளவுதான். எனக்கு பிடிச்ச கலர்ன்ற அப்புறம் திங்ஸ்ன்ற. பிடிச்ச கலர் உள்ள ஒரு திங்மா திங்ஸ். பொருள். எனக்கு இங்க பீரோக்குள்ள அப்படி ஒண்ணும் இல்லையே. அடி பாவி. இது எங்க நான் தேடுவேன். சரி இன்னும் க்ளூ வந்து ஃபுல்லா லோயர் தான். அப்பர்ல கிடையாது. லோயர்ல தான். சோ காஷ். ஒரு இது ஐ மீன் ட்ரெஷர் அண்ட் அம்மா பிளான் இருக்கோம். வெயிட் பண்றியா? ட்ரெஸ் இருக்கேன். உனக்கு பிடிச்ச கலர் உள்ள ஒரு திங். பிடிச்ச கலர்னா திங்ஸ்மா ட்ரெஸ் கிடையாது. திங்ஸ் அவ்வளவுதான். அப்பா மட சாம்பிராணி. சில்வர் கலர் உனக்கு பிடிச்ச கலர் தானே? ஆஷ் கலரு. ஆமா ஆமா ஆமா. என்ன எழுதி இருக்கு? சோனாவோட
எதுக்கும் உதவாத பாக்ஸ் ஜாமெண்ட்ரி பாக்ஸ், இல்ல லஞ்ச் பாக்ஸ். லஞ்ச் பாக்ஸ் தான் 24 hours யூஸ். 5 வாட்ஸ் தான் யூஸே பண்ணுவா. சோனாவோட யூஸ் பண்ணாத எதுக்கும் உதவாத பாக்ஸ். என்ன பாக்ஸ் வருது? கலர் பாக்ஸ், பென்சில் பாக்ஸ். சரி இப்படி சொல்லலாம், சோனாவோட எதுக்கும் உதவாத பெட்டி அப்படியே சொல்லலாம். அதுதான் இங்கிலீஷ்ல கொடுத்தேன். தூக்கி போடாத, உள்ள டேமேஜ் ஆச்சு என்ன பண்றது? ஆமா எல்லாம் உள்ள நல்லா புடுக்கு ஐயோ இது பார்த்தா அம்மா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. சரி பரவாயில்ல. இது ரொம்ப ஈஸியா இருக்குப்பா, அதெல்லாம் பெருசா. தோட்டத்தில் அந்த செகண்டர் இருக்கு. அடே அப்பா இது என்ன பெருசா இருக்கு, இதான் இருக்கிறதுலே பெரிய gift. அதுல என்ன இருக்கு படி. எந்த டைமுக்கு எப்படி ஓடணும்னே தெரியாது. எந்த டைமுக்கு எப்படி ஓடணும்னே தெரியாது. கிளாக். அது கரெக்டாக தான் ஓடுது. எங்க சொல்லுங்க ஏஜென்ட், விக்ரம் ஏஜென்ட் சொல்லுங்க. ஒன்ஸ் அப்பான் அ டைம். அந்த இடத்துல அந்த பிஜிஎம் போடுமா, அந்த பெட் அப்படின்னு சொல்லும் போது அப்பா போட்டு சைடில் விக்ரம் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஜிஎம் போடு. எந்த டைமுக்கு எப்படி வேலை செய்யணுமோ அப்படி செய்யாம தப்பு தப்பா வேலை செய்யும். சோனா அது ஒரு திங்ஸ். நான் ஏஜென்ட் இப்போ ப்ளீஸ் காம். எடுத்துட்டு எந்த படிமா அதை எந்த டைமுக்கு எப்படி ஓடணுமோ அப்படி ஓடாது. ஃபேன், டேபிள் ஃபேன். மேல ஃபேன், சீலிங் ஃபேன். ஆமா அதோ ஒட்டி வச்சிருக்கேன். அது நான் ஃபர்ஸ்ட் ஃபேன் போட்டு என்ன பண்ண, டபுள் டேப் வச்சு ஒட்டினேமா. ஒட்டிட்டு வந்துட்டு இவன் ஃபேன் போட்டப்ப பொத்துன்னு விழுந்துச்சு. பார்த்தா ஃபுல்லா டஸ்டா இருக்கு. நான் அம்மாக்கு எடுத்து தரேன். அதை காட்டு. என்ன இது இருக்கு? ராம் வித் ஜானு பார்த்து வாங்கின ஒரு ப்ராடக்ட். உனக்கு ஜானு சேனல் நீ தான் பாக்குற. நீ அந்த இதை ஒரு ஷார்ட்ஸை பார்த்து அந்த ஒரு திங் வாங்கின நீனு. ஐயோ போ. ஐயோ அது பார்த்தா அம்மா சிரிப்பாங்கடி. அதை நான் கவர் கூட பண்ணல. ஏறி ஏறி தாவு ராஜா தாவு. அது தூக்கி போட்டேன் நீ லாஸ்ட்டுக்கு. பின்னாடி 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 லிக்விட் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஓகே அடுத்து எடிட்டிங்ல ஸ்டோரேஜ் ப்ராப்ளம்க்கு வாங்குனோம். ஆனா அதை தவிர எல்லாம் பண்ணுவோம். லேப்டாப் இப்போ அதுதான் சொன்னா லேப்டாப்க்கு ஈஸியாக கொடுத்துருப்பேன். அந்த இது கண்ணாடி துடைக்கிறது, கண்ணாடி போனு 70 ரூபாயா? சூப்பர் மார்க்கெட்ல. ஓகே ஓகே அடுத்து என்னதுன்னா கொஞ்சம் குனிந்து பார்க்கவும். உண்மையை குனிய சொல்ல, அம்மா குனிய சொன்ன. அம்மாக்கு மூட்டு வலி, குனிஞ்சு பார்க்கவும் கூட. அது அப்பாட குத்துரும். அம்மாக்கு மூட்டு வலிக்குமே. எங்க இருந்து குனிஞ்சு பார்க்க முடியும்? நீ எங்கெங்கெல்லாம் குனிஞ்சு ஐ மீன் க்ளீன் பண்ணுவியா அங்கெல்லாம் குனிஞ்சு பார்க்கணும். குனிஞ்சு பாரு. ரொம்ப முக்கியம். தள்ளுடி கொடுக்க கொடுக்காத. குனிஞ்சு பார், குனிஞ்சு குனிஞ்சு பார். அத எடுத்தாச்சு ஒரு gift. அங்க இல்ல, அங்க பார்த்தா நீ குனிவியா என்ன? குனிஞ்சு பார். வீரகில. அவ்வளவுதான் அது ஒண்ணுதான். சோல்ஜர் ஹெட் அப். ஹால்ல வந்து மேல பாடுவா. சோல்ஜர் ஹெட் அப். ஹேய் ஹால்ல வந்து மேல பார்க்கணுமா? ஆமா. 8வது வயர் கிளாஸா எப்படி? நீ அங்கதான் வந்து எடுக்கவே மாட்டேன். எட்டாவது அங்கயா? அது எப்படி எடுக்க இப்ப நானு? எடுத்துக்கிறியா? அப்பவும் எட்டாதுன்னு சரி நானே வரேன். உனக்கு எனக்கு எட்டலன்னா உனக்கு எட்டாது. அதுக்கு மூளை கழட்டி வச்சிட்டா வீட்டுல. கொஞ்சம் காம்ப்ளேன் வாங்கி கொடுத்துருக்கோம். தப்பு பண்ணிட்டேன். ஐயோ துண்டு சீட்டு முன்னாடி வருது. சரி படி படி அடுத்து படி. இங்க இருக்கு பாருங்க, படி. வெந்து தணிந்தது காடு. அதுல நான் வீட்டை நோக்கி ஓடு. தூங்கல சொல்லிட்டேன் முன்னாடியே. வா வெந்து தணிந்தது காடு, அதுல நான் வீட்டை நோக்கி ஓடு. கத்தக்கூடாது, வெளில இருந்துன பாத்துட்டு. அதுல நான் வீட்டை நோக்கி ஓடு. எங்கடி ஒரு இருட்டா இருக்கு. அது தேடுற மாதிரிலாம் இருக்காது, எங்கேயாவது தான் இருக்கும். அதுல நான் வீட்டை நோக்கி ஓடு.
அதுங்க. அதுதான் gift. அதை வெளில வச்சா கண்டுபிடிச்சிருந்தா தூக்கி அங்க வச்சாங்க. நான் தான் செடிகள் ஏதோ கீழே இருக்கேன் அங்கதான். ட்ரோல் பண்ற மாதிரி பாத்துக்கோ. அதுல வீட்டை வைக்க ஓடியாச்சு. அதிகமா சண்டை வருது இந்த ஒரு திங் தான், போனு, மொபைல் போன். யாரு உமா மேடம் இந்த காலேஜ்லயா? Wish you many more happy returns of the day. Very surprising to you, I think so. உன் பொண்ணு தான் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி மேம் எங்கள் அம்மாவுக்கு வீடியோ விஷ் பண்ணி வீடியோ போட்டு அனுப்புங்க அப்படின்னு சொன்னா. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஹாப்பி பர்த்டே. ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன். எனக்கு ரொம்ப பிடிச்சமா நீங்கெல்லாம். எல்லாம் இது சரியா தப்பு ஸ்கூல்ல என்ன சொன்ன எது சொன்ன எல்லாமே கேட்பீங்க. எனக்கு பிடிச்சவா நீங்களாம் எல்லாமே பண்ணி நான் கேட்டது. ஸோ நீங்களே பெஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபார் எவர். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே. Happy birthday, Sale. Happy birthday, Atta Sale. Satya. விருதுநகர் வந்துக்கலப்பா. கண்டிப்பா இதை ரிப்பீட் வைக்கிறீங்க. நானும் என் சன்னும் வந்துடும். Happy birthday to you. Many more happy returns of the day. சோஃபிலாம் டக்குன்னு வளர்ந்துட்டாங்க. அவளே ஒரு நம்பர்ல மெசேஜ் பண்ணி அக்கா நான் தான் சொல்லி ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. டெஃபினட்டாக மீட் பண்ணலாம். ரொம்ப நாள் ஆச்சு. எப்போன்னு சொல்லுங்க பேபி. ஹாப்பி டே. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் பிரியாக்கா, விஷ் யூ அம்மா கூட அதை செஞ்சாங்க. Inspirational women. Making me happy as we have wonderful daughters. Wish India and mother. Have a nice day. Hi, Priyanka. Wish you happy birthday. Love you, sister. Love my wonderful sister. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து நான் கூட ஆஃபீஸ் ஒர்க் பண்ணும்போது எனக்கு நிறைய விஷயம் நீங்க கற்றுக் கொடுத்துருக்கீங்க. நான் ரொம்ப மிஸ் பண்றேன். Once again, wish you many more happy returns of the day. God bless you, Akka. ஹாப்பியஸ்ட் பர்த்டே. இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு once again happy birthday. ஷர்மிளா Happy birthday. உட்கார் சாணி தெரியல. ஹேமந்த் உட்காடி தெரிய மாட்டேன். Hi, Mummy. Happy birthday. Oh.
எஃபர்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் அந்த பாஸ்ட் ஒன். ஸோ அது எல்லாமே அந்த ஒன் டே நீங்கள் ஹாப்பியாக எதை பற்றியுமே யோசிக்காமல் ஹாப்பியாக இருக்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ எப்போ அந்த ஒன் டே இல்லாமல் எப்போவுமே நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். அதுக்காக தான் வந்து நான் உங்களோட சப்போர்ட்டிவாகவே இருக்கேன். ஸோ யூடியூப்பில் வீடியோஸ் போடுறீங்க ஆனால் அடிக்கடி வந்து டவுன் ஆகிடுவீங்க. ஸோ அது ஆகாதீங்க. எப்பயாவது தான் கிளிக் ஆகும், கண்டிப்பாக ஆகும். நீங்கள் டெய்லி வீடியோ போட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு நாள் நம்ம வந்து கிளிக் ஆகும். ஸோ வந்து நானும் உங்களுக்கு வீடியோஸ் சப்போர்ட்டிவாக இருப்பேன் எப்போவுமே. அவங்கள ஒரு நாள் நான் வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைப்பேன். பாவி அப்போ நீங்கள் வந்து நான் வந்து லைக் என்ன சொன்னால் என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌடாக சொல்லுவீங்க. அழுறியா? Once again, happy birthday, ma. Stay cute always. Bye, your mom's little சோ இஷ்யூ பண்ணி ஒரு ஆக்டிவிட்டி சாப்பிட்டு லைஃப்லாம் நல்லா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அக்ஷயனா பிரியா, அவங்க பேர் பிரியா தான் பேர். லவ்லியான லைஃப் கிளியர்ஸ்ட் நேச்சர் ரொம்ப ஸ்வீட் ரொம்ப சேர்ந்து சந்தோஷம் அப்படி மாதிரி நீங்கள் டென்ஷன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஒரு பேசி சாரி பண்ணிட்டேன் பேசிட்டு டைம் ஹாப்பியாக இருக்கேன் எப்பவுமே. அவ்வளோதான். ஃபோன் பண்ணி கேட்கலாம். மெசேஜும் போட்டேன், சில பேர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன். ஃபர்ஸ்ட் நான் தான் அவங்கள வச்சேன். சரி வா அக்கா, நீ இப்படி போயிடு. சரியா? ஏன் அழுத? ஏதோ நினைச்சு காமெடி கிமெடி பண்ணல. கிஃப்ட்ஸ் எல்லாம் நாங்க